எண் 9 சித்ரா ஸ்ரீ எஸ்.ஆர். சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற பாங்கும் சுவைப்பட அமைந்துள்ளதா என பல்லாற்றானும் பகுத்து ஆய்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர் அவர்களே, யார் பெறுவார் முதல் பரிசு என அறிய துடிக்கும் மாவலோடு காத்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். அயல் நாட்டவர் காதலித்த தமிழ், அன்னையை அம்மாவென்று அழைத்த தமிழ், காற்றோடு கலந்த தமிழ், நதியோடு நடனமாடிய தமிழ், இசையோடு இணைந்த தமிழ், முத்தமிழுக்கு முத்தமிட்ட தமிழ், முக்கணிகளுக்கு முப்பெயர் சூட்டிய தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், என் பேச்சிலும் தமிழ், என் மூச்சிலும் தமிழ் தமிழ் என்று அன்னை தமிழை வணங்குகின்றேன். அவையோருக்கு என் மறுவணக்கம். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, சாதனை படைக்க தேவை தன்னம்பிக்கையா விடாமுயற்சியா? முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை என்று கூறுவார்கள். முடியாதது என்னும் சொல்லில் கூட முடி என்னும் சொல்லுள்ளது. இவ்வுலகில் முயற்சியை விட வேறு எதுவும் சிறந்த இடத்தை பெற முடியாது. நம்மால் இது நிச்சயமாக செய்ய முடியாது என்று கூறும் காரியத்தை கூட மீண்டும் மீண்டும் விடாமுயற்சியுடன் செய்தால் ஒரு நாள் கட்டாயமாக வெற்றி கிடைக்கும். அது நமக்கு தன்னம்பிக்கையை ஊட்டும். நாம் தோல்வியை வெல்ல முயற்சி என்னும் ஆயுதத்தை ஏந்தி தோல்வியுடன் போராட வேண்டும். நமது செயலில் முயற்சி இருந்தால் தோல்வி நம்மிடம் வந்து சேராது. நாம் முயற்சியில் வெற்றி பெற நம்மிடம் 3 விடயங்கள் காணப்பட வேண்டும். அதாவது நமது நோக்கம் மிகச்சரியானதாக காணப்பட வேண்டும் மற்றும் எடுக்கும் முயற்சி தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அனைவரும் எடுக்கும் வழியில் முயலாமல் எமது அறிவு சிந்தனை என்பன தனித்துவமாக காணப்பட வேண்டும். இம்மூன்றும் நமது முயற்சியை வெற்றி பாதையில் செல்ல வழிவகுக்கும். எக்காரியத்தை ஆரம்பிக்கும் முன் சற்று மலைப்பாக தான் இருக்கும். அதாவது குழந்தைகள் நடக்க ஆரம்பிக்கும் முன் விழுந்து எழுந்துதான் நடைபெறுகின்றன. நாம் விழுந்து விட்டோமே என்று எண்ணி நடைபெறாமல் விடுவதில்லை. வெற்றி பெறுவதற்கு முடிவில்லா முயற்சியும் அதீத நம்பிக்கையும் தேவையானதாகும். நன்றாக உழைத்திரு, நீ உன் குறிக்கோளை நிச்சயம் அடைவாய் என்று விவேகானந்தர் கூறுகிறார். அது மட்டுமல்ல, தெய்வத்தான் ஆகாதேனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற திருவள்ளுவரின் 2 வரிகளுக்கு ஏற்ப ரோஜர் பெனிஸ்டர் வாழ்க்கையானார். அப்போது நாம் மேற்கொள்ளும் செயல் சிறப்பினை தரும் என்று உணரும் போது முயற்சி ஆர்டிசியன் ஊற்றுகள் போல் ஊற்றெடுக்கும். விடாமுயற்சி இல்லாவிட்டால் இவ்வுலகில் பல சாதனைகள் நடந்திருக்க மாட்டாது. முயற்சி என்பது தொடங்கிவிட்டு முடிவு செய்வது இல்ல, இலக்கு தெரியாமல் முயற்சிப்பதுதான் கடினம். இலக்கினை மிகச்சரியாக கணித்துவிட்டு முயற்சித்தால் எல்லாம் எளிதாக வெற்றி பெற்று தரும். உயர உயர குதித்து பார்த்து தன்னால் திராட்சை பழத்தை உண்ண முடியவில்லை என்று எடுத்த முயற்சியை கைவிட்டு இந்த பழம் பிழிக்கும் என்று பாதியிலேயே கைவிடுவது முயற்சி அல்ல. தன் குடுவையில் உள்ள நீரை பருக முடியவில்லை என்றதும் தன் முயற்சியினால் கற்களை குடுவையில் இட்டு நீரை மேலறச் செய்து பருகிய காக்கையின் வெற்றிதான் முயற்சி. அப்போது ஒரு செயலை செய்ய தொடங்கி அது முடியாமல் போனதும் பாதியிலேயே கைவிடுவது முயற்சி அல்ல. அச்செயலை வெற்றியடைய செய்ய நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியும் தான் வெற்றி. விடாமுயற்சி என்பது இலக்கை காதலிப்பதாகும். எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை தாண்டி இலக்கை அடைய முயற்சி செய்ய வேண்டும். விடாமுயற்சி உயர்ந்த இடத்தை அடைய உதவி செய்யும். அதே போல் உயர்ந்த இடத்திலிருந்து கீழே விழாமல் பாதுகாக்கும். வெற்றி பெறுவதற்கான ஆயுதம் விடாமுயற்சி என்பதை தோல்வி நமக்கு கற்றுத்தருகின்றது. நாம் தோல்வி அடைந்த போது செய்த தவறுகளை எல்லாம் நீக்கிவிட்டு பொறுமையுடன் புதிதாய் முயற்சித்தால் வெற்றி நமக்கு அருகில் வந்துவிடும். உலகில் யாரும் தெய்வீக குணங்களுடன் பிறப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவர் மேற்கொள்ளும் முயற்சிகளை பொறுத்துதான் முன்னேற்றமோ வீழ்ச்சியோ ஏற்படுகின்றன என அம்பேத்கர் கூறியுள்ளார். நாம் இலக்கை திட்டமிட்டு நம்மால் திரட்ட முடிந்த அளவில் வளங்களை பயன்படுத்தி பணம், நேரம் முதலியவற்றை திரட்டி முயற்சி செய்திருப்போம். நாம் முழு உழைப்பையும் கொடுத்துவிட்டு வெற்றி நிச்சயம் என்று நினைத்திருப்போம். வெற்றி என்னும் சிகரத்தில் ஏறும்போது தோல்வி என்னும் பள்ளத்தாக்கில் வாழ்க்கை நம்மை தள்ளிவிடும். அப்போது நம் மனதில் நம்பிக்கையின் இடத்தை பயனெடுத்துக் கொள்ளும். எங்கும் இருள் சூழ்ந்திருக்கும். அப்போது நாம் இருட்டை சபித்துக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு முயற்சி என்னும் மெழுகுவர்த்தியை ஏற்ற வேண்டும். தோல்விகள் கதவை மூடும் போது தொடர்ந்து விடாமுயற்சியுடன் கதவை தட்டி திறப்பதுதான் வெற்றிக்கான சாவியாகும். வெற்றி நமக்கு சாவியாகும். நமக்கு வெற்றிகள் வந்து சேர்வதற்கென்றே தனியாக ஒரு நேரம் எதுவும் இல்லை. விடாமுயற்சியோடு இருப்பவர்களிடம் எந்த நேரத்திலும் வெற்றிகள் வந்து சேரும். வெற்றி பெற்றவர்கள் வரிசையில் இணைய விடாமுயற்சியை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். நகர்ந்தால்தான் நதி அழகு, வளர்ந்தால்தான் செடி அழகு, முயன்றால்தான் மனிதன் அழகு. மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். இப்பேச்சு போட்டியில் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.